எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார். எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டிலேருந்து கிளம்புறன்னைக்கு எடுத்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கிளம்பிட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் தான். தங்கச்சி வீட்டுக்காரும் அம்மா காலில் விழுந்து வந்து பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பெரியப்பா மட்டும்தான் இருக்காங்க. பெரியம்மா வந்து தவறிட்டாங்க எனக்கு. ஸோ பெரியப்பா காலில் விழுந்து நானும் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிட்டேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஏஜ் வந்து ஆகுது. ஸோ இருந்தாலுமே இன்னுமே வந்து வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்து எங்கேயாவது வந்தாலும் சரி, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது எனக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு விஷயந்தான். அம்மாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அபவ் 50 வந்து தாண்டிருச்சு. அக்கா ஹஸ்பண்ட் கையால் வந்து குங்குமம் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அக்காவோட ஹஸ்பண்ட் தான் வந்து பெரியப்பா. எங்கள் அம்மாவோட அக்கா ஹஸ்பண்ட் இவங்க எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 கிட்ட ஆகிடுச்சு. ஷேர் ஆட்டோவில் தான் போகணும். ஸோ அங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் வர மாதிரி இருந்தது. ஷேர் ஆட்டோவில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மாமா வந்து பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி சொன்னாங்க, இந்த சுந்தரபாண்டியன் மூவியில் வந்து அவர் வந்து இறந்து போவார் இல்லையா, ஆக்சிடெண்ட் ஆகும்ல, சசிகுமார் சார் வந்து அவர் வந்து பஸ்ஸில் வெளியே தள்ளி விடுவாங்க இல்லையா, அந்த சீன் வந்து இந்த ரோட்டில் தான் எடுத்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட்டு ரோடும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக எனக்கும் தெரியல. பட் இந்த ரோடு தான் அப்படின்ற மாதிரி மாமாவும் சொன்னாங்க. ஸோ பார்த்துட்டே நம்ம வந்து அப்படி பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் மழை தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வரக்காடுன்னு சொல்லுவாங்க, கரடு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏரியா தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சுந்தரபாண்டியன் மூவியில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து காட்டுவாங்க அரவங்காடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே இந்த பக்கத்தில் தான்க்கா இருக்குது. அந்த மூவி ஃபுல்லாகவே வந்து தேனி சுற்றி தான் எடுத்தது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேனி பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு வந்து வந்துட்டோம். வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி போல் தான் வந்து பஸ் வந்து கிடச்சிது. ஸோ அப்படியே வந்து பஸ் வேறு செம்ம ரஷ்ஷாக இருந்ததா. ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. இன்னும் நேராக வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 10:30 கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஸோ போனோடனே ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock போல் தான் நான் வந்து வேக்கப்பே ஆனேன். ஏன்னா செம்ம டயர்டு. 10:30 11 o'clock அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் தேனியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவலிங் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பேக் சைடில் வேறு உட்காந்துருந்தோமா, அப்படியே வந்து அந்த தூக்கி போடுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இருந்தது. சரியான பேக் பெயின், ரொம்ப டயர்டாக வேறு இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து இப்படி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா 1 week 10 days கிட்ட நாங்கள் இல்லை இல்லையா. ஸோ அவங்களாம் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க, தம்பியும் ஹஸ்பண்ட் மட்டும் சேர்ந்து. ஸோ கிச்சன் வந்து இப்படி தான் இருந்தது. சரி ஓகே, இதை விட அசிங்கம் பண்ணாமல் இருக்காங்களே ஓகே அப்படின்ற மாதிரி என்னை க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுந்ததுமே டைம் வந்து ஒரு 8:30 கிட்ட ஆகுது. ஸோ ப்ரஷ் பண்ணி முடிச்சதுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்குவேன். தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறனால இந்த பழக்கம் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஸோ அங்கேயும் நம்ம போயிட்டு நம்ம இருக்கிற மாதிரி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஸோ அதனால் நான் வந்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலை அங்கே போயிட்டு. பட் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுமே நான் வந்து கம்பல்சரி ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்குவேன். ஸோ ஹாட் வாட்டரில் எடுத்துக்கிட்டு நான் வந்து மொட்டை மாடிக்கு தான் வந்து போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா பார்க்கவே இல்லை, செடிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஸோ வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஜா செடியெலாம் இருக்குது இல்லையா. ஸோ தக்காளி வந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா காயாக இருந்தது. பட் இப்போ செடியிலே நல்லா வந்து பழுத்திருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரோஜாவுமே நல்லா மலர்ந்து அழகாக இருக்குது. ஸோ சாமிக்கு வந்து பறித்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் காயாக தான் இருக்குது. பழுக்கிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 1 week போல் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம வந்து மாடி போகலாம். மாடியில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 40 டெம்பரேச்சரில் வந்து இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டே தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அம்மா வந்து ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து செடிக்கெலாம் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தண்ணி சரியாக கொடுக்கல, ஃபுல்லாக காஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு வந்துட்டு காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கே வந்து பத்தலைங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், நம்ம வந்து நிழல்லே இருக்கோம், நமக்கே தண்ணி பத்தலை அப்படிங்கும்போது வெயிலே இருக்கிற ஒரு உயிர் இல்லையா. ஸோ அதுக்கும் தண்ணி நிறைய தேவைப்படும்ல. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஹாட் வாட்டர் குடிக்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அந்த பழக்கம் ஒரு 1 week இல்லை அப்படிங்கிறதுனால திரும்பவும் எனக்கு வந்து குடிக்க முடியல. நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் வந்து குடிப்பேன். எம்டி ஸ்டொமக்லேயே வந்து 1/2 லிட்டர் ஹாட் வாட்டர் நான் வந்து குடிச்சிருவேன். பட் இப்போ எனக்கு அது குடிக்க முடியல. ஒரு மாதிரி
அது பெரட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே 1/4 லிட்டர் மட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி 1/4 லிட்டர் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து தக்காளியில் ஒரு 4-5 பழம் வந்து பழுத்திருந்தது. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பழம்லாம் பறிச்சிட்டாங்க. பட் அப்படியே 1-2 கவனிக்காமல் விட்டுட்டாங்க போல இருக்குது. ஸோ அது எல்லாமே நல்லா பழுத்திருந்தது. அம்மா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து செடிகள்லாம் எப்படி இருக்குங்கிறத நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, எனக்கு செடிகள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்கள பேசுகிறது, அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பிடிச்சி செஞ்சால் மட்டும்தான் எந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து கண்டினியூவாக பண்ண முடியும். அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படி காலையில் வந்து இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு ஒரு சந்தோஷம் தான் இது கண்டிப்பாக. இதெல்லாம் புதினாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து தளைஞ்சி விட்டுருக்கு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த நுனி மட்டும்தான் வந்துருந்தது. இப்போ நல்லாவே வந்து செடி வளர்ந்துட்டுருக்கு. தக்காளி, அப்புறம் அவரைக்காய், அப்புறம் புளிச்சக்கீரை, இது எல்லாமே நல்லா வந்து டெவலப்பாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இணுக்காக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி தான் ரொம்ப அழகாக சூப்பராக வந்து தளைஞ்சி வந்துட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா சுற்றி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இங்கிட்டுமே மலை கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ காலையிலையுமே வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் 1 வீக் தான் ஆச்சு. பட் ஏதோ எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் காலையில் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ரசிச்சுட்டே நின்னாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி தான் என்னால் குடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் தண்ணி குடிக்கவும் முடியல. சரி ஓகே போய்ட்டு காஃபி போட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா ரொம்ப டயர்டாக வேறு இருந்தது. ஸோ கம்பல்சரி காஃபி ஏதாவது இருந்தால் தான் நமக்கு அடுத்தடுத்து வேலை நடக்கும். அதனால் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மாடிக்கு வந்துட்டேன். கீழே வந்துட்டேன், வளர்றேன்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து ஒர்க் வந்து பார்க்கலாம். நான் காலையில் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு தான் வந்திருக்கோம். இன்னும் நம்ம அப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா வீடு வந்து இன்னும் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி ஆகிடும், நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா. ஏன்னா அடுத்து எனக்கு இன்னும் ஒரு 4 டேஸில் நான் திரும்ப ஒரு 2 டேஸ் வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ட்ரெஸ் எல்லாம் நிறைய சேர்ந்துரும். ஸோ பெரிய வேலையாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து காலையிலேயே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு சின்ன க்ளீனிங் ரொட்டீன் தான். ஸோ காஃபி குடிச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் வந்துட்டு புறா வந்து ஒன்று அழகாக நின்றுருந்தது. ஸோ அதை தான் வந்து நானும் அம்மாவும் பார்த்துட்ருந்தோம். இங்கிட்டும் போகவும் முடியாமல், அது குட்டி புறான்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகாக வந்து இங்கிட்டும் நடந்துகிட்டே இருந்தது. நானும் அம்மாவை தான் உட்காந்து பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுறோம். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்ம எழுந்தனிமே கடகடன்னு வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். என்னடா கிச்சன் இப்படி இருக்குது, எழுந்தனிமே நமக்கு இவ்வளோ ஒர்க்கா, பரபரப்பாக வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்மளை மாதிரி வந்து ஹோம் மேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் காலையில் எழுந்தோடனே நமக்கான டைம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் என்ன மாதிரி 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து 6:36 அந்த மாதிரி நான் எழுந்துருவேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் எழ முடியல, ரொம்ப பாடி பெயினாக இருந்ததுன்னு எழ முடியல. காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை தக்காளி சட்னி தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் தான் நாங்களும் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ சாப்பிட்டுனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்து யோசித்தேன், சரி நம்ம விட்டுட்டோ இருந்தோன்னா அப்படின்னு ஆள் போயிட்டே இருக்கும், இன்னும் கிச்சன் வந்து ரொம்ப அசிங்கமாகிடும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து செல்ஃபில் வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தூசி படைஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் திரும்ப எடுத்து சிங்கில் போட்டுட்டு அந்த ஸ்லாப்பை தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வந்து சபினா பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து விம் லிக்விட், ஸோ இது 3 சேர்த்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வடக்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்ன தான் நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து பண்ணி வச்சுருந்தாலும் கூட நம்ம போய் செஞ்சால் தான் அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இல்லைனா வந்து நமக்கு ஏதோ ஒரு மைனஸாக இருக்கிற மாதிரியே தான் தோணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 12 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டவ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வெல்லாம் எடுத்து போட்டு விளக்கிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இடையில நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்ருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஸோ விளக்கிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து விளக்கிட்டேன். அதே மாதிரி கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சோப் போட்டு நல்லா நான் வந்து கழுவி விட்டுட்டேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் நமக்கு சாமி கும்பிடும்போது என்னடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன்.
ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் வந்து அடுக்கிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து விலக்கி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளாக் காஃபி போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து கண்டினியூவாக வேலை பார்த்துட்டே இருந்தோம்னாலும் கண்டிப்பாக டயர்டாக இருக்கும். அதனால் அப்பப்போ வந்து ஒரு பிளாக் காஃபி இல்லைனா ஜூஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் டைம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ காஃபி சாப்பிட்டு கையோடு நான் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே தான் அப்படிங்கிறனால சாம்பார் ரசம் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். நைட்டு வந்து தோசை ஊற்றிட்டு சாம்பார் வந்து அதை அப்படியே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனே சேர்த்து வச்செல்லாம் தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பாசிப்பருப்பு கொஞ்சம் துவரம்பருப்பு கொஞ்சம் ஸோ ரெண்டுமே ஈவனாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் குக்கரில் வந்து வச்சுட்டேங்க. ஸோ குக்கர் வந்து கொஞ்சம் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து கட் பண்ணி போடணுங்கிறதுக்காக நான் வந்து ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். ஸோ கையோடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வந்து சுடுதண்ணியில் போட்டுட்ருக்கேன். ஸோ தக்காளி ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா செடியில் வந்து பறித்த தக்காளி வேறு நிறைய இருந்தது. ஸோ நாங்கள் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தோடனே நான் வந்து ஊருக்கு வேறு போயிட்டேன். அதனால் அந்த தக்காளியும் யூஸ் பண்ணலை. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் தக்காளியெல்லாம் வீணாக போயிடாமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் தக்காளி ரசமே வச்சிடலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு கூட தக்காளி அப்புறம் வந்து சீரகம் அப்புறம் வந்து பூண்டு வந்து தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரிக் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து பூண்டை வந்து நம்ம அப்படியே போடுறத விட நம்ம வந்து தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மைல்டாக வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து இது வேகட்டும். நம்ம வந்து காயெல்லாம் நம்ம அடுத்து வந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம காய் கட் பண்ணும்போது நான் வந்து இப்போ தான் கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு நான் காய் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு பிளேட் வச்சுட்டு கையோடு அதில் தான் நான் வந்து கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு ஸோ திரும்பவும் நம்ம அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் நம்ம துடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய ப்ராசஸ் கூட நமக்கு. என்னடா இப்போ தான் க்ளீன் பண்ணோம் அதுக்குள்ளே இப்படி ஆகி போச்சு அப்படின்னு வந்து தோணும். ஸோ நமக்கு அந்த மாதிரி தோன்றதுக்கே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு தான் வந்து காரணம். ஏன்னா அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் நம்ம மூளை வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த 2 பிளேட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருக்குப்பா, எனக்கு வீடியோக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் நான் வந்து வேஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் காய்கறி இது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்புக்குலாம் வந்து சின்ன வெங்காயம் தான் நான் வந்து சேர்த்துக்குவேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து அதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ உட்காந்து உரிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் வந்து 2 மணிக்கு லஞ்சுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ பெரிய வெங்காயமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து காயெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு வேஸ்ட் பிளேட்டோ இல்லைனா ஒரு பேப்பரோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கையோடு அப்படியே நம்ம போய் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உட்காந்து வலிச்சு வாரிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஸ்டவ்வில் வந்துட்டு சாப்பாடு வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இப்போலாம் வந்து மோஸ்ட் டேஸ் வந்து சாப்பாடு வந்து வடித்து தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். எனக்கு வந்து டாக்டர் வந்து பர்சனலாக வந்து அதை தான் சொன்னாங்க. வெயிட் லாஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு கூட நீங்கள் வந்து சாப்பாடு வந்து நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டாக்டரே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ அதிகமாக நான் வந்து வடித்து தான் எடுத்துக்கிறோம். ஸோ என்னைக்காவது வந்து நான்வெஜ்ஜு இல்லைனா வந்து கொஞ்சம் குக்கரில் வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கிற நாள் மட்டும்தான் நாங்கள் வந்து குக்கரில் வந்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜஸ் ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணிட்டேன். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி கேரட் இதெல்லாம் வந்து தனியாக வச்சாங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. பட் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு மிக்சடாக வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முள்ளங்கி கேரட் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து கத்திரிக்காய் அப்புறம் வந்து முருங்கைக்காய் ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து தான் வந்து பண்ணுறேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து ஃபைபர் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது வெயிட் வந்து அதிகமாகாது. அதோட வந்து மலச்சிக்கல் வந்து நமக்கு ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது நமக்கு. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் நமக்கு அதிகமாக பசிக்கவும் பசிக்காது. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். ஸோ கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் வந்து வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கள் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடை சட்டியில் தான் நான் வந்து செஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே குக்கரில் நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன். நம்ம பருப்பு வேக வச்சு இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதிலே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பருப்பு கூட இதை சேர்ந்து வேகும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு மூடி போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து பருப்பு வெந்துடுச்சு. இப்போ கையோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுட்டேன். ஸோ நம்ம சிம்பிளாக மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த பக்கம் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையோட ரசத்துக்கும் நம்ம தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையோட வந்து ரசம் வந்து தாளித்து விட்டுட்டு எப்படி வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து ஒரு 2-3 பாத்திரம் வந்து விழுந்துரும். ஏன்னா நம்ம புளி கரைச்சது, ஸோ காய்கறி வந்து கட் பண்ணி போட்டது, இதெல்லாம் நமக்கு வந்து சிங்கில் வந்து விழுந்துரும். இந்த காய் வெந்துட்டு இருக்க நேரம் நம்ம சும்மா நிற்காமல் கையோட நம்ம பாத்திரத்தையும் நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா வேலை வந்து முடிஞ்சிடும். காய் வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி கழுவின தண்ணி தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம தட்டை வந்து நம்ம தட்டு இந்த கரண்டியெலாம் நம்ம வந்து குழம்புல யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மிச்சத்தை வந்து அப்படியே வந்து நம்ம தரையில் வந்து வைக்க வேண்டாம். ஸோ வச்சோம் அப்படின்னா அந்த தரை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு கரை, அந்த தட்டில் இருக்கக்கூடிய அந்த கடுகு இந்த கரையெல்லாம் வந்து தான் விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே கரண்டி வச்சோம் அப்படின்னா அதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காய்கறி எல்லாத்தையும் நான் வந்து குக்கருக்கு வந்து மாற்றிட்டேன். ஸோ குழம்பு வந்து இதிலே கொதிச்சுட்டு நான் வந்து புளி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து குழம்பு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. 2 மல்லித்தலை தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து வேலை வந்து முடிஞ்சுதுங்க. ஸோ மல்லித்தலை மட்டும் தூவி இறக்கிக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நைட்டுக்கும் சேர்த்து தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரசம் வந்து தாளித்து விட்டுறலாம். இந்த பக்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த குக்கரில் வந்து மாற்றினேன் இல்லையா, ஸோ கையோட அதே பாத்திரத்துலேயும் நம்ம ரசத்தையும் தாளிச்சிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க்கும் முடிஞ்சுது. ஸோ இன்னி வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வேலை தான். இன்னும் கொஞ்சம் வந்து க்ளீனிங் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஃப்யூச்சருக்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பாய்.